நம்ம நாட்டோட அந்த அரசியல் அப்படின்றது வந்து இன்னைக்கு அமெரிக்காவை ஆட்டி படைக்கின்றது. ட்ரம்ப் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதாவது ஏதோ ஒரு பியூட்டிஃபுல் பில் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அதில் வந்து இங்கே டேக்ஸ் கட்டு, அமெரிக்க நிறுவனங்கள் தயாரித்த வண்டியை வாங்கினீங்கன்னா டேக்ஸ் கன்செஷனு, அதுக்கப்புறம் சில இந்த பார்டர் செக்யூரிட்டி அவங்களுக்கெல்லாம் வந்து சம்பள உயர்வு எல்லாத்தையும் பண்ணிட்டு புதிதாக பிறக்கும் குழந்தைகளுக்கு ட்ரம்ப் சேவிங் ஸ்கீம். இங்கே நம்ம மகளிர் உரிமை திட்டம், கலைஞர் மகளிர் உரிமை திட்டம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அமெரிக்காவில் குழந்தை பிறந்ததுன்னா அதுக்கு உடனே கவர்மெண்ட் செலவில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் ஏதோ பணம் போடுவாங்க போல. இது அதுக்கு பேர் ட்ரம்ப் சேவிங் ஸ்கீமா. இப்போ புரியுதா? நம்ம நாட்டோட அந்த அரசியல் அப்படின்றது வந்து இன்னைக்கு அமெரிக்காவை ஆட்டி படைக்கின்றது. ட்ரம்ப் அந்த 4 வருஷம் சும்மா இருக்கும்போது நம்ம ஊர் பேப்பர்லாம் வாங்கி படிச்சுக்கிறார் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ அநேகமாக இன்னும் 6 மாசத்துல ட்ரம்ப் மகளிர் உரிமை தொகை திட்டம் அப்படின்னு ஆரம்பிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அந்த ஒரிஜினல் அமெரிக்கன் சிட்டிசன்ஸ் இவங்களுக்கெல்லாம் மாதம் $1000 கொடுப்போம், அவங்க அக்கௌண்ட்ல டைரக்டா போடுவோம் அப்படின்னு ஒரு ஸ்கீம் வரலாம். எங்க ட்ரம்ப் சேவிங் ஸ்கீம் வரும்போது அந்த ட்ரம்ப் விமன் அது என்ன சொல்றது, ரைட் ஃபண்ட் அப்படின்னு ஒன்று வரக்கூடாதா? ஏன்னா அவர் ரைட்டிஸ்ட், அதனால ரைட் ஃபண்டுன்னு தான் சொல்லுவாங்க.